ஹலோ ஹாய், வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, திருப்பாகம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் பேர் வந்து தெரிஞ்சிருக்காது. நானும் அதே தான். நான் வந்து சிதம்பரத்தில் ஒரு உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த கடையில் மட்டும்தான் இந்த ஸ்வீட்டை வச்சுருப்பாங்க. நான் அங்கே தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் பேர் தெரியாது. வாங்கி சாப்பிட்றதோட சரி. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ரெசிபி அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிடுச்சு. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடுத்த டைம் திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணக்கூடிய ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுக்கிற அளவு எல்லாமே வந்து இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்வீட்னா நான் ஜாஸ்தி பண்ணுறதில்ல, ஸோ அதனால் இந்த கப்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பை இப்போ வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவும் சேர்த்து இதை பவுடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்புறம் இதிலேருந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிரும். அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து முந்திரி பருப்பை நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எந்த வாணலில் செய்ய போகிறோமோ அதே வாணலில் அரைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவு கடலை மாவு, நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூடவே மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்து சுகர் 2 கப் அளவு. அடுத்து நெய் வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து இதில் பேலன்ஸ் வச்சுக்கலாம், அடுத்து யூஸ் பண்ணும் பொழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா கட்டியுமே உடச்சி விட்டாச்சு. அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருக்குது, அது வந்து கிளறும் பொழுது உங்களுக்கு வந்து அது இதுவாகிடும். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி இதை வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும். பொறுமையாக, கொஞ்சம் பொறுமை தான் தேவை இது கிளற வரைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக செய்கிறீங்கன்னா சின்ன அமௌண்ட்லேயே செய்யுங்க, எடுத்தெடுப்புலேயே பெரிய அமௌண்ட் வேண்டாம். சின்னதாக செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இது வந்து இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக. இப்போ தான் திக்காக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், அதிலிருந்து அந்த குட்டி குட்டி கட்டி எல்லாமே அது வந்து இதுவாகிடுச்சு. சூடு ஏற ஏற நம்ம கலக்கும் பொழுது அது அழகாக எல்லாமே உடஞ்சிடும். மேக்ஸிமம் இல்லைன்னா சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த கட்டி வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து இதுவாகாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய் வந்து இடையில சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து நல்லா கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணோம், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம ஹையில் வச்சு பண்ணும்பொழுது அடி பிடிச்சிடும் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனை போகாது. நம்ம மீடியம்லேயே வச்சு இதை குக் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதனால தான் இதை வந்து ஸ்லோவாக குக் பண்ணணும். இப்போது பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நெய் தடவைனா கப்பில் நான் வந்து மாற்றிட்டேன். இது வந்து இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட திருப்பாகம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடுத்த டைமும் திருப்பி செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது ஃபெயிலியருக்கு சான்ஸே கிடையாது. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாது கையில். ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.